விரதம் என்று சொன்னால் மன உறுதி, மன கட்டுப்பாடு. அன்னைக்கு 3 மணி வரைக்குமே சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய சிந்தனை, அவருடைய பணியிலே, அவருடைய வேலையிலே ஒருமுகப்பட்டது தான் காரணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தெய்வத்திற்காக விரதம் இருக்கும் பொழுது இறைவனினுடைய பிரசாதமாக ஒரு சிலத்தை கொண்டு வந்து தர தெரியுமா? நான் கோவிலுக்கு தான் போயிட்டு வந்து இந்தாங்க பிரசாதம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த பிரசாதத்தை நான் உண்ணலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருடைய சந்தேகம் என்னென்னா, நான் ஆண்டவனுக்காகத்தான் விரதம்ங்கிறதையே மேற்கொண்டிருக்கிறேன். உதாரணத்திற்கு ஒரு சிவராத்திரி விரதம்ங்கிறது நான் இருக்கேன். இன்றைக்கி சிவராத்திரி, அன்றைய தேதியிலே பிரதோஷம் கூட வரும் தெரியுமா? ஒரு சில நாளில் பார்த்தோம்னா பிரதோஷம் சிவராத்திரி ரெண்டும் ஒன்றாவே வந்துடும். அப்படி நான் சிவராத்திரிக்காக நான் விரதத்தினை மேற்கொண்டிருக்கிறேன். அதனால் எங்கள் வீட்டில் கோவிலுக்கு போயிட்டு வராங்க. அவங்க பிரதோஷத்தில் வந்து ஏதோ பிரசாதம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கை நிறைய அந்த பிரசாதம் ஒரு தயிர் சாதம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. நானோ சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறேன். அவர் கொடுக்குற பிரசாதமானது அதே சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி தான் வந்திருக்கு. அதனால் அந்த பிரசாதத்தை நான் வாங்கி உண்ணலாமா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல விரதம்னு சொன்னால் என்ன, அதற்கான பொருள் என்னங்கிறத புரிஞ்சுட்டாலே போதுமானது. விரதம் என்று சொன்னால் மன உறுதி, மன கட்டுப்பாடு. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்த பஞ்சேந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி இறைவனின் பால் மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் விரதம் என்பது. இதில் உண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறது எங்கே வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாப்பிடாம எதுக்காக இருக்க சொன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஏகாதசி நாள் ஒரு ஏகாதசி விரதம்ங்கிறது எதுக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அந்த நாவை அடக்குவதன் மூலமாக, பசியோடு இருப்பதன் மூலமாக, பசின்னு சொன்னால் அந்த பசிங்கிறது கொஞ்ச நேரத்தில் அடங்கிடும் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு தான் பசிக்கும், அதுக்கப்புறம் அந்த உணர்வே இருக்காது தெரியுமா? தெய்வத்தின் பால் முழுமையாக நம்முடைய சிந்தனையை செலுத்தும் பொழுது பசிங்கிறதே தெரியாது. இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே ப்ராக்டிக்கலாக. ஒரு சில பேர் செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற மாதிரி அந்த வேலையிலேயே மும்முரமாக இருப்பாள். அன்னைக்குன்னு பார்த்து அவர்களுக்கு வேலையே முடிஞ்சிருக்காது. தொடர்ந்து அந்த வேலையில் மேலே தான் கவனம் இருக்குமே தவிர டைம் இந்த ஆச்சுன்னே பார்த்துருக்க மாட்டா. சாயங்காலம் மணி 3 மணி ஆயிருக்கும், அப்போ தான் வேலையே முடிச்சிருப்பா. அப்போ தான் திரும்பி பார்ப்பா, கடிகாரத்தில் பார்த்தா ஆஹா மணி 3 ஆயிடுச்சே, நமக்கு பசியே தெரியலையே அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? ஆக எங்கே அங்கே பசி தெரியாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாதாரணமாக 1 மணிக்கெல்லாம் கபகபான்னு பசிக்கிற ஆள் அன்றைக்கி 3 மணி வரைக்குமே சாப்பிடாமல் இருக்காருன்னு சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய சிந்தனை, அவருடைய பணியிலே, அவருடைய வேலையிலே ஒருமுகப்பட்டது தான் காரணம். இப்படித்தான் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனை நோக்கி விரதம் இருக்கிறோன்னு சொன்னால் நம்முடைய மொத்த சிந்தனையும், முழு சிந்தனையும் இறைவனின் பால் இருக்க வேண்டும். மற்ற விஷயங்களின் மேல் கவனம் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. பிரசாதம்னு சொன்னால் அந்த ஆலயத்திலே கொடுக்கப்படுகிற அந்த தயிர் சாதம் மட்டும் பிரசாதம் இல்லையே, அங்கே விபூதி கொடுத்துருக்கா இல்லையா, அந்த விபூதியும் பிரசாதம்தான், அந்த குங்குமமும் பிரசாதம்தான். நீங்கள் இப்படி ஒரு கட்டுப்பாட்டினை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதாவது நான் இன்று முழுக்க சாப்பிடாமல் உண்ணாவிரதம்தான் இருக்க போகிறேன், உண்ணா நோன்பின் மூலமாக நான் இறைவனுடைய அந்த அருளை பெற வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு இருந்தா அது ஆண்டவனுக்கே நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதமாக இருந்தாலும் அதனை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொள்வதும் இதுதான். அவர் ஒரு விரதம் இருக்கேன், நான் இன்னைக்கு விரதத்தில் இருக்கேன், இன்னைக்கு ஒரு ஏகாதசி விரதம் நான் மேற்கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு நான் ஒரு சங்கடார சதுர்த்தி விரதத்தினை மேற்கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அவரிடத்துல கொண்டு போய் இது கோவில் பிரசாதம் தான், சுவாமி பிரசாதம் தான், இதை சாப்பிட்டா தப்பில்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்து வலியுறுத்தவே வேண்டாம். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? அது ஆலயத்தில் கொடுத்தா மட்டும்தான் பிரசாதம்ங்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு வேளையுமே நாம் உணவினை உண்கிறோம் அல்லவா, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையுமே இறைவன் நமக்கு தந்த அருட்கொடைதான். நம்ம வீட்டிலையே நம்ம சமைச்சு சாப்பிட்டா கூட அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியுமா? இறைவா, இந்த நேரத்திலே இந்த உணவினை நீ எனக்கு தந்திருக்கிறாய், உனக்கு நன்றி. இதே போல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் பசி இல்லாமல் உண்ண வேண்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனையை முன் வச்சுட்டு தான் அந்த நேரத்தில் எடுத்து சாப்பிடணும்னு சொல்றது. ஆக அது ஆலயத்தில் தந்தா மட்டும்தான் பிரசாதம்ங்கிறது இல்லை. எங்கே கொடுத்தாலுமே, எங்கிருந்தாலுமே, நம்ம வீட்டிலே நம்ம சமைச்சு சாப்பிட்டா கூட அது பிரசாதம் தான். அது இறைவனுடைய அருளினால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர் உண்ணாமல் இருக்கிறேன் என்ற ஒரு மனக்கட்டுப்பாட்டினை வைத்து கொண்டிருக்கும் பொழுது அவரிடத்திலே இது தெய்வத்தினுடைய பிரசாதம் தான், இதை சாப்பிட்டால் தப்பில்லை என்று சொல்லி
வலியுறுத்துவது தவறு. அவரும் அதனை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய அருட்பிரசாதமாக அங்கே கொடுத்த அந்த விபூதியினை நெற்றியில இட்டுக்கொண்டாலே போதுமானது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.